குட் மார்னிங் எவரிபடி. என்னடா வித்தியாசமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஹலோ டே சார். ஹலோ, இந்த ஒரு வணக்கம் காலையில் எழுந்தது ஹலோன்னு சொன்னால் இரண்டு இதயங்களை இணைக்கின்ற பாலம், பாசப்பாலம், அன்பின் பாலம். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், டென்ஷன் போயிடும். ஹலோன்னு சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னே நம்ம ஹலோன்னு சொல்கிறோம். ஆனால் ஹலோ என்று சே ஹலோ என்கிற இந்த ஒரு இனிய வார்த்தையை உருவாக்கிய சகோதரர்கள், வார்த்தை இருக்கு, ஆனால் இது ஹலோ டேவாக கொண்டாடணும் என்ற ஒரு கான்செப்டை உருவாக்கியவர்கள் அமெரிக்க சகோதரர்கள் இருவர். 1973 அந்த ஏரியாவில் நடைபெற்ற ஒரு சிறிய போர் நிறுத்துவதற்காக அவர்கள் ஒரு புதிய யுக்தியை கண்டுபிடித்தார்கள். அதாவது வெப்பன்ஸ், சண்டை போர்க்கருவிகளை வச்சு சண்டை போடுறதை விட, தினசரி இதயங்கள் பிரிவதை விட இதயங்கள் ஒன்று சேரணும். இந்த சண்டை சச்சரவுகள், பிணக்குகள், பொறாமைகள், அடிதடிகள், புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதற்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும், ஒரு வெடிவு வரணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பின் பாலமாக ஹலோ நல்லா இருக்கீங்களா, இனிமையாக வணக்கம், ஹலோ நல்லா இருக்கீங்களா, ஹலோ நல்லா இருக்கீங்களா, ஒரு 10 பேருக்கு ஹலோ சொல்லுங்கள் டெய்லி. ஆனால் மற்ற நாள் சொல்லலைன்னா கூட இந்த நவம்பர் 21 ஹலோ டே இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடுறாங்க, 180 நாடுகளுக்கு மேலே. அதனால் இந்த ஹலோ டேவில் ஒரு 10 பேருக்கு ஹலோ சொல்லுங்கள், ஒரு 20 பேருக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, ஒரு 30 பேருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ஹலோ சே ஹலோ என்பது இன்றைய கான்செப்டு. அதனால் இந்த அன்பின் பரிமாற்றம் காரணம், இந்த கொரோனா காலத்தில் ஒருத்தராவது ஹலோ சொல்லுவாங்களான்னு நம்ம ஏங்கணும். ஒருத்தர் கூட சொல்லலை, ஒருத்தர் கூட கேட்கல. நீ நினச்சி பாருங்கள், அப்போ இதயங்கள் எவ்வளோ சுருங்கி போச்சு. ஏனென்றால் இந்த இதயம் விசாலமாக இருக்க வேண்டும். ஒரு கவிஞன் எழுதினார், புது கவிஞன், வீடும் வாசலும் விசாலமானது, மனசு குறுகி போனது என்று. ஹால் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, மனசு குறுகி போச்சு. அந்த நிலை இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாட்கள் கொண்டாடப்படுகிறது. சே ஹலோ, இன்றைக்கு ஹலோ டே, வணக்கம் சொல்லிக்கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்வது. இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி மிக அருமையாக சொன்னார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்கள் ஃபோனை எடுத்தது ஹலோ சொல்லிவிடுங்க, அதில் ஒரு சந்தோஷம், அவருக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம், 2 பேரும் நல்லா தான் இருக்கீமோ அப்படின்னும்போது மனசு கொஞ்சம் லேசாகிடும். பரவாயில்லப்பா, நம்மளே கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காங்களே, ஒரு திருப்தி, ஒரு ஆறுதல், ஒரு அரவணைப்பு இருக்கிற ஒரு நெஞ்சம் இருக்குது. இந்த வார்த்தை தான் சார் ஹலோ, 2 வார்த்தை ஹலோ. ஆனால் அதில் எவ்வளோ சுகம் இருக்குது, அதில் எவ்வளோ மன அமைதி இருக்குது என்பதை உணர்ந்து இதை அந்த 2 சகோதரர்கள் கண்டு சொல்லணும் என்று இந்த நாளை ஆரம்பித்தார்கள். ஆகவே நவம்பர் 21 இந்த ஹலோ டேயில் ஒரு 10 பேருக்காவது ஹலோ சொல்லுங்கள், 10 பேருக்காவது வணக்கம் சொல்லி அன்பை பரிமாறிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டு